மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம டைரக்ட்டா குடுத்துட்டுருக்கோம். ஏன்னா, நம்ம பில் கிடையாது ஷாப் இல்லாதனால. கரண்ட் ஷாப்போட வாடகை, ரெண்ட் கிடையாது. ஸோ இந்த மாரி பல விதமான ப்ராஃபிட்ஸ் அதுலலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கட் பண்ணி உங்களுக்கு டைரக்ட்டா ஒரு சின்ன மார்ஜின் வச்சு அப்படியே குடுத்துர்றேன். எனக்கு இவ்வளோ தான் ப்ரோ கிடைக்கும் குடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஓகே அப்படின்ட்டு குடுத்து முடிச்சுட்டு போயிருவேன். பெட்டாலியன்ல இப்போ என்ன அப்டேட் குடுத்துருக்காங்கன்னா, போன வெர்ஷன விட இந்த வெர்ஷன் கொஞ்சம் லைட்டரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாமெட்ரி வைஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் நடந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா பைக்கோட வெயிட்ட அவங்க கம்மி பண்றாங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஜாமெட்ரில கை வச்சிருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, அவங்க எந்த இடத்துல வெயிட்ட கம்மி பண்றாங்களோ, அந்த இடத்துல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ ஜாமெட்ரில கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த ஜாமெட்ரி சேஞ்சஸ்னால யூசருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்க ஆர்&டி கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்&டி பண்ணாம நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா, எண்ட் ஆஃப் த டே சைக்கிள் வந்து நம்ம அதாவது யூசருக்கு கையில் கிடைச்சதுக்கப்புறம் பைக் ஃபிட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாங் ரைடு போகிறப்ப கம்ஃபர்டபுள் நல்லா நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஆர்&டி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் நம்மளுக்கு வந்து சைக்கிளவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸப்டட் இந்த பேசிக்ஸ் அதை தவிர எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. பட் அது என்ன அளவுக்கு ஆர்&டி பண்ணி நம்மளுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் அது கொஞ்சம் ஹையர் எண்ட் போக போக அது எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூடியூப்லேயே பாருங்களேன், கார்பன் பைக்கோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட்லாம் பண்ணி பண்ணுறதெல்லாம் வீடியோஸே இருக்கும். ஸோ ரொம்ப கொடூரமான ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். அந்த டெஸ்ட்டு பார்க்குறப்ப கார்பன் பைக் இவ்வளோ தாங்குமா அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனால் நம்ம கார்பன் பைக்கை எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரொம்பவுமே சாஃப்டாக குழந்தை பிள்ளை மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருப்போம். பட் அதான் அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். உடஞ்சிருமோ, கார்பன் பிரேக் ஆகிருமோ. ஏன்னா கார்பன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்படி டிஃப்ளெக்ஸ் ஆகி திரும்பி பழைய பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து வெளியே வரும். இதில் யூசிஐ அப்ரூவல்னு சொல்லியிருக்காங்களே, இந்த யூசிஐ சர்டிஃபிகேட் சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு பர்டிகுலர் இடத்தெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கிள் ரிலீஸே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த யூசிஐ சர்டிஃபைடு சைக்கிள்ஸு. ஸோ அந்த யூசிஐ சர்டிஃபைடு சைக்கிள்ஸ் மட்டும்தான் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ரேஸில் கண்டிப்பாக அளவே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அதோட ட்ரீட்மெண்ட்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், பெட்டாலியன் டீலர் கார்த்திக் சார், உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எனக்கு உங்களால் ஒரு சைக்கிள் ரிவ்யூ யூனிட் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் நான் போட்ட இந்த சின்ன சின்ன வீடியோஸ்க்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக என்கொயரிஸ் வருது. பட் என் கையில் பைக் இருக்குது அப்படின்னா அது டேரெக்டாக ஷோரூமோட பைக்குனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்&டி பண்ணுவேன். ஃபுல்லாக ஆர்&டி பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போவே டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நம்ம கஸ்டமரோட சைக்கிளை வாங்கி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஓட்டி பார்த்து ரிவ்யூ சொல்லணும். அதில் கிடைச்ச ஃபீட்பேக்கை டேரெக்டாக கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும், அவ்வளோதான். பட் ரிவ்யூ யூனிட்ன்றப்போ அப்படி கிடையாது. அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இன்கேஸ் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை விட இன்னும் ஒரு நல்ல அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கே ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் சைக்கிள் உங்கள்கிட்ட இருக்க எல்லா மாடல்ஸையும் சென்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், நம்மளோட கஸ்டமர்ஸ் சப்ளைஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு கிடைச்ச அந்த அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் இதுதான். வெயிட் கம்மி பண்ணியிருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக இதோட ப்ரைஸை வந்து நான் சொல்கிறேன், அரவுண்ட் ஒரு 33 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கன்ஃபார்மான ப்ரைஸ் கிடையாது. 33 வரலாம், இல்லை 33க்கு மேலே போகலாம், இல்லை 33க்கு பிலோவில் இருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக. என்ன ப்ரைஸ் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஐ திங்க் டுமாரோ ஆர் தட் நெக்ஸ்ட் டே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, சைக்கிள்ஸு, அதோட வீடியோஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யாராவது வீடியோ போட்டால் கண்டிப்பாக நான் எடுத்து போட மாட்டேன். பட் அந்த வீடியோவில் அந்த சைக்கிளை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி போடுவேன். கண்டிப்பாக நம்ம ஒரு சைக்கிள் கொடுப்போம்ல, ஸோ அந்த சைக்கிள் எடுத்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவேன். என்னென்னா எனக்கு இதுதான் பிரச்சனை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு பாருங்கள், தான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஷர்ட்டும் கூட கழட்டல, அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன்.
சேட்ல எனக்கு யாராவது குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்.